அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். குறிப்பாக இன்றைய நாள் தியானத்திற்கு, ஓய்வு நாள் தியானத்திற்கு அன்பாக உங்களை அழைக்கிறோம். இன்றைய நாளினுடைய தலைப்பு உயிர்த்த ஆண்டவரால் ஆணை பெறல். உயிர்த்த ஆண்டவரால் ஆணை பெறல், கமிஷனிங் பை த ரிசன் லார்ட் என்று சொல்லுகிறார். உயிரோடு எழுந்தார். உலகத்திலே நாம் அதிகமாக வெகுவாக விமரிசையாக கொண்டாடுகிற திருவிழாவிலே கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற திருவிழா ஒன்று உண்டு என்று சொன்னால் அது கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தபடியாக தான் உயிர்த்தெழுதலுக்கு போகிறோம். ஆனால் எனக்கு தெரிந்த மட்டிலே கிமு என்று வைத்தார்கள், கிபி என்று வைத்தார்கள். அது உயிர்த்தெழுதலுக்கு முன், உயிர்த்தெழுதலுக்கு பின் என்று வந்திருக்கலாம். அதுதான் மிக சிறப்பானது. ஏனென்று சொன்னால் உயிர்த்த ஆண்டவர் தான் நம்மை போலவே, என்னை போலவே நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே மாற்றம் கொடுத்தார். இதை நாம் சிந்திப்பதற்கு முன்னதாக தலையில் தாத்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்கு நன்றி ஆண்டவரே. நாம் சிந்திக்க போகிற உயிர்த்த ஆண்டவரால் ஆணை பெறல் என்ற தலைப்பிலே நீர் வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தலைப்பை குறித்த சிந்தனையை, ஞானத்தை, எண்ணத்தை நீர் எங்களுக்கு அதிகமாய் கொடுத்து கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக இது பதியத்தக்கதான கிருபை நீர்த்தார். மீட்பர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவநாமத்துக்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார்.
அன்பு இறை மக்களே, ஆண்டவர் மீண்டுமாய் அவரை தொழும்படியான ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தொழுகையில் நாம் சிந்திக்கப் போவது உயிர்த்த ஆண்டவரின் ஆணை பெறல். உயிரோடு எழுந்தாரே ஆண்டவர், உயிரோடு எழுந்த ஆண்டவர் சில ஆணைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆணைகளுக்கு, கட்டளைகளுக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த உயிர்த்த ஆண்டவர் 2 காரியங்களை நமக்கு செய்கிறார். ஒன்று, காட்சி அளிக்கின்றார். முதலாவதாக மகதலேனா மரியாள் தெரிந்திருக்கும். அதன் பிறகு சீடர்கள் எல்லாம் காட்சி அளிக்கிறார். அடுத்தது, நம்மை சாட்சிகளாக மாற்ற விரும்புகிறார். இந்த 2 காரியங்கள் முக்கியமான காரியம். ஒன்று, ஆண்டவர் நமக்கு காட்சி அளிக்கிறார். என்ன காட்சி? நான் உயிரோடு எழுந்தேன், இதை என் காயத்தை பாருங்க. நம்பாதவர்கள் கூட காயத்தை காமிச்சார். ஆகவே நான் உயிரோடு எழுந்தது உண்மை என்கிற ஒரு நிலைமையை எல்லாருக்கும் சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாதபடி, நான் உயிரோடு எழுந்து விட்டேன், ஆகவே உயிரோடு எழுந்த நான் உங்களை விரும்புகிறேன், உங்கள் பால் நான் விருப்பம் செலுத்துகிறேன், உங்களுக்கு நான் கட்டளைகளை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று எல்லா மக்களுக்கும் அந்த கட்டளைகளை போதியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சிந்தனைக்குள்ளதாக செல்வதற்கு முன்னதாக நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். என்ன என்று சொன்னால், ஆண்டவர் உயிரோடு இருந்த பொழுது தன் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிர்த்தெழுந்த பிறகு நடைபெறுகின்ற ஆணை வழங்கல்களை குறித்தும் அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறார். ஆனால் சீடர்கள் அதை மறந்து போயிட்டாங்க. ஒரு சமயம் அவர் உயிரோடு இருக்கும்போது கூட மார்க்கு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை கடந்து போகும் பொழுது அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் இப்படி இவங்க பயப்படுறாங்க? படகுல ஏறிட்டாங்க. படகு போது திடீரென்று கடல்ல பெரும் காற்றும் புசலம் அடிக்கிறது, கடல் இறைகிறது, புயல் வீசுகிறது. பயந்து போயிடுறாங்க தங்கள் உயிருக்காக. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இயேசுவே, என்னையா நீங்க நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறீங்களே, நாங்க சாக போறோமே, நிம்மதி உங்களுக்கு கவலை இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு வசனத்தை என்ன சொல்றாருங்க? ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆமாங்க. ஏன் முதல்ல அமைதிப்படுத்துறார். காற்று கடலை இறையாதுன்னு சொல்லிட்டு அமைதியில் படுத்துட்டு இவ்விடத்துல வந்துட்டு சொல்றாரு, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுறீங்க? நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லிட்டேனே, நான் உங்களோடு கொடுத்தனா இருக்கிறேன். அதுக்கு முன்னால பாருங்க, 13ஆம் வசனம் படிங்க. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த மார்க் 4ஆம் அதிகாரத்திலேயே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்றார். அப்போ ஆண்டவர் ஒரு திட்டமான முடிவோடு படகுல ஏற வைக்கிறார் பிள்ளைகளை. அவர் என்ன சொல்றாருன்னா, அக்கறைக்கு போவோம், நாம் அக்கறைக்கு போலாம். ஆனால் இந்த சீடர்கள் அவர் சொன்ன வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையில் இருக்கின்ற இந்த மக்கள் உயிருக்கு பயப்படுகிறார்கள், உயிருக்கு அஞ்சுகிறார்கள். அப்பதான் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லையே. அப்படியானால் நாம் சிந்திக்க போகிற சிந்தனையிலே உயிர்த்த ஆண்டவரால் ஆணை பெறல் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக அச்சம் நீங்குகின்ற ஒரு ஆணையை பெற்றுக் கொள்கிறோம். அச்சம் நீங்கி ஆணை பெறல். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. யூதர்கள் கொடூரத்தன்மையினாலே இந்த கிறிஸ்தவர்களை அழிக்க நினைக்கிறார்களே, இவர் தேடுகிறார்களே. இயேசுசாமி மரித்த பிறகு எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள், எங்கெங்கே போயிட்டான், பயந்துட்டான், ஒளிஞ்சிட்டான். ஆக ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த சீடர்கள் மத்தியிலே இயேசுசாமி போறாரு. போன கடவுள் முதலாவதாக செய்கிற காரியம் அவருடைய பயத்தை, அச்சத்தை, கலக்கத்தை, துக்கத்தை, துயரத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, இன்று கலங்கி அநேக மக்கள் இருக்கிறார்கள். கலக்கத்தோடு அநேக மக்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிருக்காக, உடைமைகளுக்காக. ஐயோ, பாகிஸ்தான் வார் வந்துருமா, இந்தியா பாகிஸ்தான் மேல குண்டு போடுறான், பாகிஸ்தான் இங்க அடிக்க போறான், அணுகுண்டு என் வீட்டுக்கு வந்துருமா, என் பக்கத்தில். இன்று அநேக கலக்கங்கள், உலகத்திலே அநேக சீர்கேடுகளினாலே பயங்கள், தாக்கங்கள் வந்தாலும் என் ஆண்டவர் சொல்ல, பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல முதலாவதாக ஆற்றுகிறார், பயத்தை நீக்குகின்றார். அதே 19 படிங்க.
வாரத்தின் முதல் நாளாகிய வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் சீஷர்கள் கூடியிருந்த பயந்து கூடியிருக்கிறார்களே அந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் கதவு பூட்டிட்டு உள்ள பயந்து கொண்டிருக்கிறான். எந்த நேரத்தில் இவங்க யூதர்கள் நம்மளை பிடிச்சிடுவாங்களோ, நம்மையும் இயேசுவை மாதிரி சிலுவையில் அரைஞ்சிடுவாங்களோ, நம்மையும் வேறு சிறைச்சேதம் பண்ணிடுவாங்களோ என்ற அச்சத்தோடு பயத்தோடு கலக்கத்தோடு தவித்து கொண்டிருக்கிற அந்த சீடர்கள் மத்தியிலே என் அப்பன் இயேசு உயிரோடு இருந்த இயேசு காட்சி தருகிறார். என்ன சொல்றாரு படிங்க. இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். இதாங்க சமாதானம். அச்சம் நீக்குகிறார். முதலாவதாக ஆணை கொடுப்பதற்கு முன்னதாக, ஆணை வழங்குவதற்கு முன்னதாக என் ஆண்டவர் அவருடைய அச்சத்தை போக்குகிறார், பயத்தை நீக்குகிறார். பாருங்க என்ன அருமையான கடவுள். அங்கே கூட பார்த்துமே, புயல் அடிக்குது, படகு ஆடுது, திசை மாறி போயிடுமோ, இல்லை மோதிடுமோ, செத்து போயிடுமோ. அப்போ முதல்ல அமைதல் ஏற்படுத்திட்டா அதுக்கு பிறகு சொல்றார், உங்கள் விசுவாசம் எங்கே போனது, ஏன் கலங்குகிறீர்கள்? அதே தான் இங்கே சொல்ற, ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பயத்தோடு இருந்த சீடர்களுக்கு என் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி சமாதானத்தின் சூழ்நிலையாய் மாற்றுகிறார். அதே படிங்க, அடுத்த வசனம் படிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல, கமாண்ட் இதுதான் ஆணை. பிதா என்னை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். உங்களை அனுப்பிதான் முதல் கமாண்ட். என் ஆண்டவர் கொடுக்கின்ற முதல் ஆணை இதுதான், நான் உங்களை அனுப்புகிறேன். என்னை பிதாவானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் நிமித்தமாய் என் தேவன் இந்த பூலோகத்துக்கு வந்தாரே, அது நிறைவேறிவிட்டது, சென்று விட்டது. அதே எண்ணத்தோட உங்களையும் நான் அனுப்புகிறேன். அதை சொல்றார். என் தேவன் எதற்காக என்னை அனுப்பினாரோ அதற்காகவே நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த அநேகருடைய வாழ்க்கையில விசுவாச குறைவுகள் காணப்படுகிறது. விசுவாச குறைவுகள், அச்சம். அதனால விசுவாச குறைவினாலே அச்சம், பயம், திகில், கலக்கம் வந்து விடுகிறது. எங்களுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லையே, என் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம், ஆனால் என் ஆண்டவரை கைவிட்டு விடுவாரோ என்று பயந்த சூழ்நிலையிலே இருக்கின்ற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பயப்படாதீர்கள், தெரியாதீர்கள். 2 தீமோத்தேயு படிங்க, 1:7 படிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சிறப்பான ஆவிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பயந்து 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 ஓடுற கிறிஸ்தவர்கள் அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது பலம் வாய்ந்த, அன்பு நிறைந்த, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் பயப்படாமல், திகில் கொள்ளாமல், நான் சொல்கிறது என்னவோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்ட கடவுள் அதோ நிறுத்தில்லைங்க, நான் உங்களை அனுப்புகிறேன். இதான் கமாண்ட், இதுதாங்க ஆணை. இந்த ஆணை உரிமையை வழங்குகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை அனுப்புகிறேன். ஆதியாகமம் புத்தகத்திலே 15 கடந்து போகும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் ஆபிரகாமுக்கு என் ஆண்டவர் சொல்ற காரியம், ஆபிரகாம் சொல்ற காரியம் என்ன சொல்ற, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உருவாகுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உருவாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே. என்ன அருமையான வார்த்தை. முதலாவது என் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட, உங்களுக்கு கலங்காதிருப்பதாக, அதே வார்த்தை தாங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆபிரகாமே நீ பயப்படாதே, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. வல்லமையான கடவுள், சத்தியமுள்ள கடவுள், நித்தியமான கடவுள், பராக்கிரமுள்ள கடவுள், அதிசயங்களை செய்கிற கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. படிங்க. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். பயப்படாதீயா. இங்கே அருமையாக தன்னுடைய சிஷியனாகிய ஆபிரகாமை என் ஆண்டவர் தேற்றுகின்றார்.
அது வண்ணமாகவே தான் இந்த இடத்திலேயும் நாம் வாசிக்க கேட்ட பகுதியாகிய யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 முதல் வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையிலும் என் தேவன் சீடர்களை முதலாவது தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், ஆற்றல்படுத்துகிறார். அதற்கப்புறம் தான் ஆணை சொல்றாரு, நான் உங்களை எவ்விதமாய் என் பிதா என்னை அனுப்பினாரோ அதை போலவே நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பது என்ன? மார்க்கு சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கு போகும்பொழுது தான் சொல்றாரு பாருங்க. அதில் தான் நாம் அக்கறைக்கு போவோம். நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு ஆணை கொடுத்த கடவுள் வல்லமையான கடவுள், உங்களை அழைக்கின்ற கடவுள், உங்களை ஏதோ ஒரு திட்டத்திற்காக அழைத்திருக்கிறார். அதுதாங்க சொல்றார், நாம் அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 21 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் இந்த சந்தேகம் என்பதுதான் மிக மிக பலவீனமான ஒரு ஆவி. கிறிஸ்தவர்களுக்கு பிடித்து கொண்டிருக்க சந்தேகம். ஐயா ஜெபம் பண்ணுவான், விசுவாசமா ஜெபம் பண்ணுவான், அண்ணாலை போல ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, 40 நாள் ஜெப வாழ்க்கையை மேற்கொள்வாங்க. ஆனா முடிவில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் ஆண்டவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, என் ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ. அவிவிசுவாசத்தினாலே சந்தேகத்திற்கு உரிய இடமாய் அளிக்கிறார்கள். படிக்க மறுபடியும். நீங்கள் சந்தேகப்படாமல், நீங்கள் எதை கேட்டாலும் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை ஆண்டவர் சொல்ற, இந்த அத்திமரம் பட்டு போச்சுன்னு சொன்னாமே, இது என்ன பண்ணுவாங்க? இதை இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் நீங்களும் செய்வீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். எந்த தலைவர்கள் சொல்ல முடியும்? எந்த அதிகாரிகள் சொல்ல முடியும்? எந்த குருவானவர் சொல்ல முடியும்? என் சிஷியன் என்னை விட பெரிய காரியம் செய்வானே? ஏசாமி மட்டுமே, ஏசாமி மட்டுமே. அவர் மட்டுமே சொல்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் அச்சத்தை நீக்கி ஆணை கொடுத்திருக்கிறார். என்ன ஆணை? நீங்க போங்கய்யா, நான் என்ன காரியம் செய்தனோ அதை தான் நீங்களும் செய்ய வேண்டும். இந்த அற்புதத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் உணரவில்லை, விசுவாச வாழ்க்கையில நாம் வாழவில்லை. இதனாலே ஆணை பெறுவதும் சிக்கலாக இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே. நிறுத்துங்கய்யா, தயவு செய்து இதை ஆழ்ந்து சிந்தியுங்க. யார் ஒருவர் விசுவாசிக்கிறாரோ அவர்கள் தான் கர்த்தரிடத்தில் ஆணை பெறுகிறார். என்ன ஆணை? நான் என்ன செய்கிறேனோ அதை தான் நீங்க செய்யணுன்றாரு. இந்த அதிகாரத்தில் என்ன சொல்றாங்க? மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய நவமான பாஷை. இங்க நவமான பாஷை நிறைய பேர் பேசுறாங்கய்யா. நான் குறை சொல்லல. யோசிங்க, இந்த பாஷை உண்மையாகவே அந்நிய பாஷை தானா? இது உண்மையாகவே ஆண்டவருக்கு ஏற்புடைய பாஷை தானா? இது உண்மையாகவே பிறர் விசுவாசிக்க வைக்கின்ற பாஷை தானா? சிந்தித்து பாருங்க. அப்புறமா சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஐயோ, 10 தடவை கிளாஸ் திருப்பி பார்க்கிறோம். தண்ணி குடிக்கும் பொழுது 10 தடவை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, சாவதற்கு ஏதுவான யாதொன்றை சாப்பிட்டாலும் சாவ மாட்டேங்குதாங்க. உண்மையான விசுவாசம். இந்த விசுவாசத்திலே பவுல் அப்போஸ்தலன் குளிர் காஞ்சி கொண்டிருக்கிறான். குளிர் காஞ்சி கொண்டு பாம்பு பிடிச்சிச்சு, கடிக்குது. எல்லாம் சுத்திகளான பாம்பு கடித்தவன், சாபத்திற்குள்ளானவன், இவன் செத்து போக போறான்னு அவருடைய மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்களே. ஆனால் என் ஆண்டவருடைய ஆணை அதுவல்ல. நீ வாழ வேண்டும், அநேக மக்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், அநேக மக்களை திருத்த வேண்டும், அநேக மக்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும், அநேக கிராமங்களுக்கு சென்று ஊர் ஊராய் சென்று திருச்சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் அவருக்கு ஆணை பிறப்பித்ததினாலே அந்த ஆணை ஏற்றவராய் அந்த பாம்பை உதறி போட்டு அவர் உயிரோடு பல காலங்கள் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, விசுவாச வாழ்க்கை நமக்கு மிக மிக முக்கியமான வாழ்க்கை. அந்த விசுவாச வாழ்க்கை இருந்தால் மட்டுமே அந்த அச்சம் நமக்கு இல்லை என்று பேரு நமக்கு உரிமைகள் கிடைக்கும். எதற்கு என்று சொன்னால், நம்முடைய உரிமைகள் உபதேசிப்பதற்காக அல்ல. சொல்லிட்டு போயிடலாம் வாயில, நல்லா இருங்க, பாவம் செய்யாதிருங்க, தீமை செய்யாதிருங்க, ஒழுக்கமா இருங்க, கற்புள்ளவர்களா இருங்கன்னு. ஆனால்
இவைகளை மேற்கொள்வது முதலாவது நாம். படிங்க அந்த அதிகாரத்தையே. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஏதொன்றை சாப்பிட்டாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, அது அதை அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். எத்தனை ஊழியக்காரங்க இந்த செய்றீங்க ஐயா? ஒருவேளை விஷத்தை குடிச்சிட்டு ஒரு பாட்டில் விஷத்தை வச்சுட்டு கொஞ்சம் குடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துட்டு ஓடுற கிறிஸ்தவர்களாக, ஓடுற ஊழியர்களாக, பயப்படுகின்ற பெரியவர்களாக நாம் காட்டி செல்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. என் ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம், திகில் கொள்ள வேண்டாம். ஏன் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன், பாட அனுபவித்திருக்கிறேன், துக்கம் அனுபவித்து விட்டேன். ஆகவே இனிமேல் உங்களுக்கு ஆணை கொடுக்கிறேன். என்ன ஆணை? என்ன? நீங்கள் நான் என்ன செய்கிறேனோ அதன்படி செய்யுங்கள். என் ஆண்டவர் உலகத்திலே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாரே, நாம் செய்கிறோமா? பிசாசுகளை துரத்தினாரே, நாம் செய்கிறோமா? குறைகளை நீக்கினாரே, நாம் செய்கிறோமா? அல்லல் படுகிறவர்களை, அவதிப்படுகின்றவர்களை, வியாதிஸ்தர்களை குணப்படுத்தினாரே, நாம் செய்கிறோமா? இதுதான் என் ஆணை. என் ஆண்டவருடைய ஆணை நீங்களும் நானும் அப்படிதான் செய்ய வேண்டும். அதுதான் சொல்றார். ஆகவே இந்த விசுவாச வாழ்க்கையிலே, கர்த்தரிடத்திலே உயிர்த்தெழுந்த வாழ்க்கையிலே ஆணை பெறல் என்று சொன்னால் முதலாவது இந்த ஆணையானது நாம் பெறுகின்ற ஆணை. என்ன ஆணை? அவரை போலவே நாம் மாறி அவரை போலவே காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்றைய நாளிலே எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம்? இந்த சிந்தனையோடு அடுத்த காரியத்திற்கு போவோம். அடுத்ததாக விடுதலை வாழ்க்கை, விடுதலை வாழ்வை பெறுகின்ற ஆணை. 1 புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதனைகளிலும் நீ அனுபவித்த நற்போதனைகளிலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். இதான் விடுதலை வாழ்க்கை. விடுதலை என்று சொல்லும் பொழுது பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது என் இயேசுவின் ரத்தத்தினாலே. பாட்டு பாடுறேன். விடுதலை நாயகன் வெற்றி என கொடுத்துட்டார். என்ன வெற்றி? இந்த வெற்றியின் வாழ்க்கை தான் என் ஆணை, எனக்கு ஆண்டவர் பிறப்பித்த ஆணை. இந்த விடுதலை வாழ்க்கையிலே நான் அநேக மக்களை என்பால் இழுக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில குரங்கு நாம் பார்த்திருப்போம், குரங்கு குட்டியை பார்த்திருப்போம், எப்பவுமே தன்னுடைய வயிற்றில் வச்சு நேர் சுமந்து நிற்போம். ஆனால் கோழி குஞ்சு அப்படி அல்ல. கோழி குஞ்சு தன் வயிற்றில் வச்சு சுமக்காதியா, என்ன பண்ணும்? அது பாட்டு ஃப்ரீயா விட்டுடும். ஆனால் கோழி குஞ்சுகளுடைய கவனம் முழுசும் தாய் மேலே இருக்கும். டக்குன்னு எங்கேயாவது ஒரு இதை கட்சினா தாய் ஒரு சத்தம் போட்டு கூப்பிடும் பாருங்க. நீங்கள் ஏன்னா கவனிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல, எல்லா கோழி குஞ்சும் ஒடியாந்து தாய் இடத்துல வரும். அப்போ அந்த தாய் அந்த கொத்துவது போல கொத்தி இதுக்கு கொடுத்துட்டு இருக்கும். திடீரென்று கருடன் மேலே வரும், உடனே ஒரு சவுண்டு கொடுக்கும், உடனே எல்லா கோழி குஞ்சுகளும் பத்திரமா பதுங்கி கொள்ள பாருங்க. இதுதாங்க தாய்க்கும் மகனுக்கும் என் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள மிக பெரிய நம்முடைய கவனிப்பு முழுவதும் ஆண்டவரை சுற்றியே அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன செய்கிறார், இதைத்தான் சுற்றி 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 வந்திருக்கணும். அவரும் நம்மை சுற்றி வருவார். நாம் எப்பொழுது அவரை சுற்ற ஆரம்பிக்கிறோமோ அவர் நம்மை சுற்ற ஆரம்பிப்பார். எப்பொழுது நாம் அவரை தொட ஆரம்பிக்கிறோமோ அவர் நம்மை தொட ஆரம்பிக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆணையை பெற வேண்டும் என்றால் விடுதலையை பெற வேண்டும். என்ன விடுதலை? உண்மையாய் இரு என்றவர் ஆண்டவர். அந்த உண்மையான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மை பணியாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். அதான் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் அந்த 4ஆம் அதிகாரம் 6 முதல் கொடுத்த 13 நினைக்கிறேன், அந்த 13 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உலக இச்சைக்கு ஏராளமான பேர் ஈடுபட்டு தங்களை மாய்த்து கொடுக்க நல்ல அறிவுரை சொல்றாருங்க. அதாங்க ஆணை. முதல் ஆணை கொடுத்தாரு, நான் என்ன செய்தேன்னு அதன்படி நீங்க செய்யுங்க, எனக்கு பக்தியா இருங்க, உண்மையா இருங்க சொல்லிட்டாரு. 2வது என்ன வராருன்னு சொன்னா, விடுதலை, எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க. எதிலிருந்து விடுதலை? தீமையான காரியத்திலிருந்து, தீமையான செயல்பாடுகளில் இருந்து விடுதலை. பவுல் தீமோத்தேயு தான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரன் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அருமையான விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க போங்க, இங்கேயே நீங்க கஷ்டப்படாதீங்க, துன்பப்படாதீங்க, துயரப்படாதீங்க. நீங்கள் போங்க. நீங்க போன உடனே உங்களுக்கு நன்மையான காரியங்கள், நம்பிக்கையின் உறுதியை அளிக்கிறார் ஆண்டவர். ஆகவே இந்த விசுவாச வாழ்க்கையில முதலாவதாக விசுவாச வாழ்க்கையில ஆணை பெறல் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கின்றோம். முதல் ஆணை என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இவ்விதமாய் என் பிதாவிடத்தில் வந்தேனோ அதே போலவே உங்களை நான் மக்களிடத்தில் அனுப்புகிறேன், நீங்கள் செய்யுங்கள். இதுதான் ஆணைங்க, முதல் ஆணை. இரண்டாவது ஆணை நீங்க அதை மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் மக்களையும் சீடராக்குங்கள். ஒரு பக்கமே ஒரு இடத்திலேயே ஐயா சிஎஸ்ஐ டிஎல்சி போறது, அங்கே பெந்தகோஸ்தே சபை போறது, அங்கே இருக்கணும், இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறாங்க, இப்படி அல்ல ஆண்டு சொல்ல பாருங்க. நீங்கள் புறப்பட்டு போங்கள். எங்க போங்க? சகல ஜாதிகளிடத்துல போறோமா? அப்ப ஆண்டவருடைய ஆணையை நிறைவேற்றவே இல்லையா? அப்புறம் நான் எப்படி உண்மையான ஊழியன் என்று சொல்றது? நான் எப்படி ஆலயத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றது? நான் எப்படி மந்தைக்கு மாதிரியா இருக்குன்னு சொல்றது? நான் எப்படி அநேக மக்களை தூய்மைப்படுத்து? இல்லையா, பொய்யான வாழ்க்கை, விடுதலை வாழ்க்கை இல்லை. நீங்க விடுதலை கொடுக்க விரும்பினால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். எங்க போங்க? இருக்கிற கிறிஸ்தவ இருக்கிற சுத்தி இருக்காத. கிறிஸ்தவ ஞானஸ்தானம் எடுத்துன்னு சுத்தி போயிட்டு அங்க ஒரு ஞானஸ்தானம், இங்க ஒரு ஞானஸ்தானம், அங்க ஒரு இப்படியா பண்ணாதே. அவனை தூய்மைப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதியிடத்திலும் போயிட்டு போங்க. அப்புறம் என்ன பண்ணுங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. குமாரன் இவர் வந்தாரு, ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அவர் வந்தார், அப்படி அல்லையா? ஒரே கடவுள், பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவி, அவருடைய நாமத்தினால் மாத்திரமே ஞானஸ்தானம் கொடுங்க. அதான் மாற்றம். ஒரு மாற்றம். ஞானஸ்தானம் என்பது ஒரு மாற்றம் அளிக்கின்ற சாதனம். பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு திரும்புகிற ஒரு சாதனம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆணையா சொல்றாரு. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவங்க என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானம் கொடுங்க. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுங்களா? நான் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேனே எவைகளோ அன்பாய் இருங்கள், ஒழுங்காய் இருங்கள், சத்தியமாய் இருங்கள், தீமை செய்யாதீர்கள், உண்மையை நாடுங்கள், பரிசுத்தத்தை நாடுங்கள், இவ்விதமா நான் சொல்லியிருக்கிறேனே அதைவே அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஐயா, 3 காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல ஆணையை நம்ம கொடுக்கிறார். முதலாவதாக சர்வ சிருஷ்டிகளையும், நாட் ஒன்லி இந்த குறிப்பிட்ட மக்கள், எங்கனாலும் போ, சகல பேரையும் சீடராக்கு. சீடர்னா உடனே சிஷிய பிள்ளை மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்கள். ஆகவே மாற்றிட்டீங்கன்னா அதோடு விட்டு வந்துடாதீங்க. அவர்களுக்கு உள்ளத்திலே மாற்ற விருத்த சேதனம், மனம் விருத்த சேதனம் அடையும்படி அவர்கள் உள்ளத்திலே ஒரு மாற்றம், ஞானஸ்நானம் கொடுங்க. அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணுங்க, நல்ல உபதேசத்தை பண்ணுங்க. தீமையை நாடாதபடி இனி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை மேற்கொள்ளும்படியான பயணத்தை அவர் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கொடுங்க. ஆண்டவர் மிக சிறந்த ஒரு மாதிரியை கற்பித்து சென்றாரே, அதே கட்டளைகளை நாம் கடைபிடிக்க இந்த நேரத்தில் முயற்சி செய்வோம். ஆகவே விடுதலையை அளிப்பதுதான் ஆணை பெறல். அதை யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் போகும்பொழுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தவறுக்குள்ளதாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். என்ன அழகான கடவுள், அன்பான கடவுள், நேசமான கடவுள், பிரியமான கடவுள். அவர் சொல்றாரு, உலகத்திலே என் ஆண்டவர் அவருடைய குமாரனை அனுப்புறாருங்கயா. என்னத்துக்கு அனுப்புறாருன்னா நியாயம் தீர்க்க அல்ல. என்னத்துக்கு அனுப்புறாருங்களா? படிங்க. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், உலகம் விடுவிக்கப்பட வேண்டும், உலகம் விடுதலை பெற வேண்டும், மீறுதலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆகவே என் தேவனாகிய கர்த்தர் குமாரனை எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் சொன்னா, விடுதலையை பெற வேண்டும், விடுதலை வாழ்க்கையை பெற வேண்டும், சாட்சிகளாய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அனுப்பினார். ஆகவே அந்த மக்களை நாம் சீடராக்குவோம், ஞானஸ்நானம் கொடுப்போம், உபதேசம் செய்வோம், செய்து அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாறும். அது மாத்திரமல்ல,
1 தீமோத்தேயு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. உன் இளமையை குறித்து உன்னை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நான் ஊழியன், நான் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஆயர், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி கொண்டிருக்கிறியே, உன்னை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு அசட்டை பண்ணாதபடிக்கு, சேட்டை பண்ணாதபடிக்கு, கிண்டல் பண்ணாதபடிக்கு, கேலி பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நீ பேசுகின்ற வார்த்தை உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை, நித்தியமான வார்த்தை, கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தை, பிறருக்கு விடுதலை கொடுக்கின்ற வார்த்தை, அந்த வார்த்தையாய் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும். ஐயா ஊர்ல அவன் ஆப்டர்ஸ் போட்டு நானும் ஆப்டர்ஸ் போட்டு சுத்துறது என்னங்க இது நியாயம்? உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு மாதிரியா இருக்கட்டும். யூ ஆர் த மாடல் ஆஃப் கிரைஸ்ட். உங்களுடைய மாடல் என்பது பிறருக்கு மாடலா இருக்கக்கூடாது, மாடர்னா இருக்கக்கூடாதுங்க, கர்த்தருக்கு மாடலாகவும் மாடர்னாகவும் இருக்கணும். என் ஆண்டவர் உன்னை பிரத்யேகமாக பிரித்து வைத்திருக்கிறார். எதற்காக? விடுதலை வாழ்வை பிறர் கொடுக்க வேண்டும், அந்த ஆணை உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக உன்னை மாடலா வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்களும் நான் என்ன செய்கிறேன்னா, அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதன்படியே நாம் நடக்கிறோம், அதன்படியே பேசுகிறோம், அதன்படியே செயல்படுத்துகிறோம். காரணம் எனக்கு ஊரை பார்த்து உடுக்க எடுத்து நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆள் இல்ல. வித்தியாசமான வாழ்க்கை, வித்தியாசமான வாழ்க்கை, வேறுபட்ட வாழ்க்கை, மாறுபட்ட வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் விடுதலை என்பது அவர்களுக்கும் வருகிறது, நமக்கும் வருகிறது. ஆகவே நீங்களும் நானும் விடுதலையை வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே கொடுப்பதற்காக ஆணை பெற்றிருக்கிறோம். படிக்க 13ஆம் வசனம் படிங்க. இல்லையே, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசத்திலும் ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதை ஆண்டு சொல்ல பாருங்க. ஏன் சொன்னா இவைகளிலே அநேகர் தவறி விடுவதுண்டு. பேப்பர்ல எடுத்தோம் படிக்கிறோம், கிறிஸ்தவர்கள் அதுவும் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், தலைமை பீடத்தில் இப்படியாக அநேக துர்காரியங்களை வாசிக்கிறோமே. ஆண்டு சொல்ல பாருங்க, ஜாக்கிரதையாகிறது. ஏன் என்று சொன்னால் பிறருடைய விடுதலைக்காக வாழ வேண்டும் என்ற ஆணையை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் ஜாக்கிரதையா. அது மாத்திரம் 16ஆம் வசனம் படிங்க. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. நீங்கள் எதை சொல்றீங்களோ அதை நீங்க முதலாவது செய்யுங்க. ஐயா பிறரிடத்தில் அன்பு செலுத்துன்னு சொல்றியா, முதலாவது உன் பிறன் யார் என்பதை அறிந்து அன்பை நீ செலுத்து. பிறனுக்குரிய மரியாதை கொடு என்று சொல்கிறாயா, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பிறனுக்கு மரியாதையை கொடு. தெளிந்த சிந்தை உள்ளவளாயிரு. படிங்க. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். எப்போ பார்த்தீங்களா, சும்மா விடுதலை வாழ்க்கை நான் வாங்கி கொடுத்துறேன்னு வெளி வேஷத்துக்கு போட்டு நான் ஊழியரு நான் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கிளீனா சொல்றாரு பாருங்க. நீ பிறனை ரட்சிக்க விரும்பினால், விடுதலை வாங்கி தர விரும்பினால், நீ ஜாக்கிரதை உள்ளவனாய், மாதிரியாய், பிறரை சீடனாக்குவனாய் இருப்பதோடு மாத்திரம் இல்லாதபடி உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலேயும் நீ மாற்றம் தருகின்ற, மாற்றம் அளிக்கின்ற மகனாய் மகளாய் இருப்பானால் மாத்திரமே அந்த தேவனுடைய கிருபையினாலே விடுதலை வாழ்க்கையை பெற்றுத்தர முடியும், அந்த நிலைப்பாடை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய உபதேசத்தை குறித்து, நம்முடைய நிலைமைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாய் வாழ்வோம். மூன்றாவதாக தேவன் சொல்கிறது, புடமிட ஒப்பு கொடுக்கின்ற ஆணை. எரேமியா புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி. ஆண்டவர் சொல்ற பாருங்க, இந்த ஆணையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணுமா, நம்மை உருக்கும் உருக்கும் நொறுக்கும் உடையும் வடையும் உமக்கேற்ற பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கர்த்தருக்கு ஏற்ற ஆணைகளை பெற்று ஜீவிக்கின்ற அவர் என்ன ஆணை எடுக்கிறாரோ அந்த ஆணையை பின்பற்றி வாழ்கின்ற மகனாக நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் முதலாவதாக நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். எதற்கு அர்ப்பணிக்க வேண்டும்? புடமிடுவதற்காக. படிங்க மறுபடியும். நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன். ஆமா, பொய்யான தோற்றம், கர்வம், ஆணவம், அகந்தை, நான் படிச்சுட்டேன், நான் உயர்ந்தவன், இப்படியா சொல்லுகின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். அசுத்தம் களைவோம்.
ஏன் புடமிடுறாங்கன்னா அந்த பொன்னிலே காணுகின்ற அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் பரிசுத்தத்திற்காய், உண்மைக்காய், உபதேசத்திற்காய், ஜாக்கிரதலுவனாய் படைத்திருக்கிறார். விடுதலையை பெற்று தருகின்ற மகனாக படைத்திருக்கின்றார். அச்சம் நீக்குகின்றவனாய் படைத்திருக்கின்றார். ஆகவே இந்த ஆணையை ஏற்றிருக்கின்ற நாம் நம்மை புடமிடுவதற்கு ஒப்புழைக்க வேண்டும். எரேமியா மிக அழகாய் சொல்கிறார், உன்னை நான் புடமிடுகிறேன். எப்படியா? உன்னுடைய சகல காரியங்களும் அகற்றப்பட வேண்டும். அப்புறங்க, என் ஜனமாகிய குமாரத்தியை வேற எந்த பிரகாரமாக நடத்துவேன். ஆமாங்க, இன்னைக்கு நாம கூட சாலையில் போயிட்டு வரோம். டெய்லி காலையில் குளிச்சுட்டு வெளியே போகிறோம், வரோம். அடுத்த நாள் புறப்படும் போது மறுபடியும் குளிக்கிறோம், போகிறோம், வரோம். ஏன் டெய்லி குளிக்கணும்? ஏன் தினமும் குளிக்கணும்? ஒரு நாள் குளிச்சுட்டோமே, அழுக்கெல்லாம் போயிடுச்சே, விட்டுடுறோமா? இல்லையே. உலக பிரகாரமாக நான் வெளியே சென்று வரும்பொழுது எத்தனையோ தூசிகள், எத்தனையோ கிருமிகள் என்னை அண்டி இருக்கும், பார்த்துருக்கோம், தொட்டிருக்கோம், போயிட்டு இருக்கோம். ஆகவே இவைகளெல்லாம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு. இதைதான் யூதா மக்களுக்காக எரேமியா புலம்புகிறான். அவருடைய நிலைகளை கண்டு புலம்புகிறான். என் மக்களே, நீங்கள் இவ்விதமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, இன்னும் உங்களை புடமிடுவதற்கு ஒப்படைக்கவில்லையே. இயேசு இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நோக்கமே அந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கத்தான், அவரை ஏற்றுக்கொள்ளத்தான், அவரை நம்பத்தான் இந்த உலகத்திலே அனுப்பினார். அவன் கெட்டு போகாமல், யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் நம்புகின்றார்களோ அவர்கள் கெட்டு போவதே இல்லை. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அளிக்கும்படி அவரை தந்தருளி மெய்யான தேவகுமாரனை இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் மூலமாய் நாம் முதலாவதாக அச்சம் நீங்குகின்றோம். அச்சம் நீங்கி ஆணையை பெறுகின்றோம். என்ன ஆணை? நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல மக்களையும் எனக்கு சீடராக்குங்கள். என்ன அருமையான ஆணை கொடுக்கிறார் பாருங்க. அடுத்தது விடுதலை வாழ்க்கையே மற்றவர்களுக்கு வாங்கித்தாங்க. எத்தனையோ பேர் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு விடுதலை வாழ்க்கையை வாங்கி கொடுங்க. அது மட்டுமல்ல, புடமிடுகின்ற வாழ்க்கை. யூதா மக்களை போல பழைய பாவங்களிலே வீழ்ந்து செத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எல்லாம் திருத்துங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே என்ன சொல்றார் பாருங்க. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல, நீர் என்னை எதற்காக இந்த உலகத்திலே அனுப்பினரோ அதை போலவே நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இதுதாங்க மெயின். இதுதான், இந்த ஆணை தான் மெயின். இந்த ஆணையில் என்ன சொல்றாரு? நீர் என்னை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினீரோ, எதற்காக அனுப்பினார்? உட்காந்து வந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போயிறதுக்கு இல்லைங்க. அவர் பாடுபட அனுப்பினார், சிலுவையை சுமக்க அனுப்பினார், கடைசி பரியந்தம் தம்மை தாழ்த்த அனுப்பினார், வேதனைப்பட அனுப்பினார், வெட்கப்பட அனுப்பினார், எல்லாரும் காரியம் முடியும்படி பண்ணார். இதற்காக என்று சொன்னார், அவர் நமக்காக, நமக்காக. ஆகவே படிக்க மறுபடியும், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல, நீர் என்னை உலகத்திற்கு அனுப்பினது போலவே நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே என் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அதே நோக்கத்தோடு நாமும் செயல்பட வேண்டும் என்பதை தான் ஆணை. கர்த்தருடைய ஆணை என்னன்னா, என்னை எதற்காக ஆண்டவரை உலகத்திற்கு அனுப்பினாரோ அதை நீங்களும் செயல்படுத்துங்கள். பாவ வழியை விட்டு தூய்மையாய் மாறுங்கள், பரிசுத்தமாக வாழுங்கள் என்றுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரம் ஏகுவதற்கு முன்னதாக அச்சத்தை நீக்கி நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்ற ஆணையை கொடுக்கின்றார். விடுதலையை கொடுத்து ஆணையை கொடுக்கின்றார். புடமிட்டு ஆணையை பெறும்படியாய் செய்கிறார். இந்த 3 காரியங்களிலே 3 விதமாக என் தேவனாய் கர்த்தர் செயல்பட்டு பாவ வாழ்க்கையிலே மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது விசுவாசம் இல்லாத வாழ்க்கையிலே நாம் உழன்று கொண்டிருக்கிற நம்மை பார்த்து என் ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை நாம நினைக்கலாம் நாங்கள் விசுவாசமாக தான் இருக்கிறோம், நாங்கள் விசுவாசமாக தான் இருக்கிறோம். இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது ஒரு துளி கூட இல்லை ஐயா. கோச்சு கொள்ளாதீங்க, யாரும் கோபித்துக் கொள்ளவே கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னா, உண்மையான விசுவாசமும் உண்மையான அன்பும் உண்மையான இரக்கமும் உண்மையான பாசமும் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை புடமிடுவேன்,
நாங்கள் உன்னை புடமிடுவேன் என்று சொல்லி புடமிட்டு தூயவர்களாக சுத்தமானவர்களாக உங்களை ஆணை கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் எனக்கு பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே வாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த அருமையான நாளிலே நாம் சிந்திக்க கேட்ட நம் செய்திக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் ஆணையை பெற்றுக்கொண்டோம். என்ன ஆணை? அச்சத்தை நீக்கி நம்மை அனுப்புகின்ற ஆணை. நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே. எதற்காக அனுப்பினார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீடராக்குங்கள். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கை முதலாவதாக பரிசுத்தமாக தூய்மையாய் மாற்ற வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நான் பிறனிடத்திலே சென்று ஒழுங்காக உழைத்து செய்ய முடியும். என்னுடைய வாழ்க்கை புடமிடப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை தீமைகளுக்கு விலகி விடுதலை பெற்ற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே உண்மையான வாழ்க்கையை என்னால் செய்ய முடியும். ஆகவே எனக்கு அன்பான இறை மக்களே, என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களே, ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆணை என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து உணர்ந்து செயல்பட கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. தலையை தாத்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றி சாமி. ஆண்டவரே, உம்மால் ஆணையை பெற்றுக்கொண்டோம், உரிமையை பெற்றுக்கொண்டோம், பிறரை மாற்றுவதற்காக முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக மாற்றத்தை தாரும். எங்களை புடமிடும். எங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை தாரும். என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை தாரும். அச்சத்தை நீக்கும். நாங்கள் அப்பொழுது தான் சுவாமி புறப்பட்டு போய் சகல மக்களையும் உமக்கேற்ற மனிதர்களாக மாற்ற முடியும். அவ்விதமாய் மாற்ற என் தேவனாய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, செய்தி கேட்ட அத்தனை நண்பர்களையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இம்மட்டுமாய் அந்த குடும்பங்கள் உமக்கேற்ற குடும்பங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவளை ஆசீர்வதித்து அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் இளைஞர பந்துக்களையும் வர்த்திக்க செய்யும். மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் விசேஷமாய் செய்தி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களோடும் குடும்பங்களோடும் திருச்சி நிலைத்திருந்து நிர்வாக நிம்மதி ஆசீர்வாதத்தை அது வருகை மட்டும் கொடுத்து காப்பதாக. ஆமீன், ஆமீன். God bless you.